ஓகே, ஆனந்த் இன்ஜினியர் அவரோட பில்டிங்கு எங்கே அப்படின்னா அன்னை பொறிகல்லை அவங்களோடது. சரியா? இப்போ இந்த கார்னர்லாம் வந்து பார்க்குறோம். இதில் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சு 2 சைடு ட்ராப் ஆகிட்டு இந்த சைடு உள்ள ஃபேன் பாக்ஸ் லிங்க்கு மொத்தம் 6 ஃபேன் பாக்ஸ் இருக்குது. 6 ஃபேன் பாக்ஸ் 6 ஃபேன் பாக்ஸ் லிங்க்கில் இருக்குது. சரியா? அது போக இதில் இங்கே தான் டிபி சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கே டிபி அங்கே மீட்ரு பெட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் அதில் ஒரு லூப்பு, இதுலேருந்து ஒரு இன்ச்சு கொண்டு குத்திருக்கோம், இங்கேருந்து ஒரு இன்ச்சு டேரெக்டாக கொண்டு குத்திருக்கோம். சரி தானே? அது போக இதில் இங்கே ட்ராப் இறக்கியிருக்கோம். இந்த ட்ராப்பை இங்கே லிங்க் பண்ணணும் டிபியில். சரி தானே? இப்போது இந்த ஃபேன் பாக்ஸுக்கு டேரெக்டாக அங்கேருந்து இங்கே வந்து இந்த லாஸ்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் குத்திருக்கோம். சரி தானே? அதுக்கப்புறம் இங்கேயும் போகும்போது ட்ராப் அடித்து இதை டபுள் போட்டு இங்கே ட்ராப் அடித்து இங்கே தூக்கியிருக்கோம். இதில் ஒரு லேண்டிங் தூக்கியிருக்கோம். சரி தானே? இந்த இதில் அதேமாரி நம்ம இதுலேருந்து டேரெக்டாக போய் முன்னாடி ஒரு லைன் இறக்கியிருக்கோம். முன்னாடி எல்லா கடைகளுக்கும் ஒவ்வொரு லைன் தூக்கியிருக்கோம். சரி தானே? ஆமாம். இந்த கடைகள்லேருந்து டேரெக்டாக ஒரு லைன் தூக்கியிருக்கோம், இதில் ஒரு லைன் ட்ராப் இறக்கியிருக்கோம், இந்த லைன் தூக்கியிருக்கோம், இங்கே லைன் தூக்கி விட்டுருக்கோம். சரி தானே? இந்த கடையிலேருந்து மட்டும் முன்னாடி லிங்க்கு கிடையாது. ஓகேவா? மற்றபடி இதில் எல்லா பீம்லேயும் ஒவ்வொரு லைன் இறங்கியிருக்கோம். சரி தானே? பீமோட சென்டரில் ஒவ்வொரு லைன் எல்லா இடத்துக்கும் போய்க்கு இறங்கியிருக்கோம். சரி தானே? எல்லாமே இறக்கி விட்ருக்கு. அதில் எல்லாம் மண் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒரு டியூப் லைட் எதுவும் மாட்டோம்னா மாட்டிக்கிறதுக்கு. சென்டரில் இருக்க ஃபேன் பாக்ஸ் எல்லாம் ஃபேன் போடணும் போட்டுக்கலாம், லைட்டு எதுவும் ஒன்று ப்ரோஷன் கொடுக்கறதுக்கு. சரி தானே? இதில் பைப் போட்டது யாரெல்லாம் கேட்டோம்னா நான், மதன், மெர்சல் மதன். சரிங்களா? 3 பேர் வச்சு அந்த பைப் போட்டிருக்கோம். இதில் லேண்டிங் வந்து எல்லா சைடும் ஒன்று இருக்கும். எங்கள் சைடு ஒன்று இருக்கும், இந்த சைடு ஒன்று இருக்கும். நம்ம இந்த சைடு வந்து 2 இருக்கும். இதில் ஒன்று, இங்கே ஒன்று இருக்கும். அது போக ஃப்ரண்ட்டில் 3 கடைகளுக்கும் ஒரு லேண்டிங் இருக்கும். சரி தானே? நன்றி, வணக்கம்.